to Kishore Academy. இந்த வீடியோல 8th standard first midterm test 2024 English question ஓட answers பார்த்துட்டு இருக்கோம். One word already பார்த்தாச்சு. இப்போ 2 marks பார்க்கலாம். What did Asha Devi teach Ajay? So Asha Devi teach na கத்து கொடுக்கிறது அஜய்க்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? Asha Devi taught. Teach ஓட past tense taught. ஏன்னா what did வந்திருக்கு. So Asha Devi taught Ajay the old and dyeing technology. Old na பழமையான, dyeing na color பண்றது, technology na தொழில்நுட்பம்னு சொல்லல அது. ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங்னா இந்தியாவோட ரொம்ப பழமை வாய்ந்த நுண்கலை. சரியா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். ஸோ இதான் வந்து மினியேச்சர் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னாலஜியை தான் ஆஷா தேவி வந்து அஜய்க்கு சொல்லி கொடுத்தாங்க. வை ரைட்டிங் இஸ் பெனிஃபிஷியல் அக்கார்டிங் டு மணி. ஸோ மணியை பொறுத்தளவில் பெனிஃபிஷியல்னால் உபயோகமான ஒரு விஷயம். அக்கார்டிங் டு மணியை பொறுத்தளவில் ரைட்டிங் எழுதுறது வந்து ஏன் இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரைட்டிங் ஓப்பன்ஸ் மணிஸ் மைண்டு. ஸோ மணி அவனோட மைண்டு மனசை வந்து ரொம்ப திங்க் பண்ண வைக்குது. பியாண்ட் த லிட்டில் திங்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்களை திங்க்னா என்னது யோசிக்க வைக்குது. இட் மேக்ஸ் ஹிம் மோர் பேஷனேட். மேக் ஹிம்னா உருவாக்குறது அவனை. மோர் பேஷனா ரொம்ப ஒரு விஷயத்து மேலே பற்றாக இருந்தால் அதை தான் பேஷனேட் சொல்லுவாங்க. அபவுட் ஹிஸ் லைஃப். ஸோ அவனோட வாழ்க்கை மேலே ஒரு பற்றுதல். அண்ட் லேர்ன் கற்றுக்குறான். நியூ திங்ஸ் நிறையா புது விஷயங்களை கற்றுக்குறான். ஸோ இட் இஸ் பெனிஃபிஷியல். ஸோ அதனால தான் அது ரொம்ப உபயோகமானதுன்னு சொல்கிறான். ஸோ மணியை பொறுத்தளவில் எழுதுறதுங்கிறது அவனோட மைண்டு வந்து நிறையா திங்க் பண்ணுது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை தாண்டி பியாண்ட்னா அதை தாண்டி திங்க் பண்ண வைக்குது. இட் மேக்ஸ் ஹிம் அவனை உருவாக்குது. எப்படி அவனோட லைஃப்பில் ஒரு பற்றுதல், நிறையா புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது. அதனால தான் அது ரொம்ப உபயோகமானதுன்னு சொல்கிறான். வேர் டிட் த ஸ்பேரோ பில்ட் த நெஸ்ட். வேறுனா எங்கே, ஸ்பேரோனா குருவி, பில்டுனா கட்டுறது, நெஸ்ட்டு கூடு. அந்த பறவை எங்கே கூடு கட்டுச்சு. த ஸ்பேரோஸ் பில்ட். இங்கேயும் டிட் வந்ததுனால பில்டோட பாஸ்ட் டென்ஸ் பில்ட். த நெஸ்ட் ஆன் த ரூஃப் ஆஃப் ராமையாஸ் ஹவுஸ். எங்கே கூடு கட்டுச்சு? ராமையாவோட வீட்டு கூரை. ரூஃப்னா மேற்கூரைன்னு சொல்லலாம். அதில் தான் கூடு கட்டுச்சு. லெட்ஸ் கம்பேர் டூ திங்ஸ். டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஸோ டிகிரி ஆஃப் கம்பேரிசன்னா ரெண்டு பொருட்களை எப்போவுமே ஒப்பிட்டு பார்க்குறது. விச் இஸ் ஃபாஸ்டர், எ ட்ரெயின் ஆர் அ பிளேன். ஸோ எது வந்து ஃபாஸ்டர் ரொம்ப வேகமாக இருக்கும், ட்ரெயினா பிளேனான்னு கேட்டிருக்கு. ஸோ இப்போ இது நார்மல் கொஸ்டினாக இருந்தால் நீங்கள் எ பிளேன் இஸ் ஃபாஸ்டர்னு மட்டும் எழுதுனா போதும். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கம்பல்சரி நம்ம இப்படி சென்டென்ஸாக தான் எழுதணும். எ பிளேன் இஸ் ஃபாஸ்டர் தேன் எ ட்ரெயின். இந்த மாதிரி தான் கரெக்டாக எழுதலாம். ஓகேவா? தேங்க்யூ.